சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சீதா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை விருந்து வைக்கிறாங்க, நீயும் மாமாவும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னதால் மீனா உடனே என் வீட்டுக்காரருக்கு அருணை பிடிக்காது, அருணுக்கு என் வீட்டுக்காரரை பிடிக்காது, இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை பெருசாயிருமே, இருந்தாலும் இங்கே சீதா சொல்கிறதுனால நம்ம முத்துக்கிட்ட இதை பற்றி பேசி பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. உடனே சீதாவும், அக்கா எனக்கு உன் பிரச்சனை புரியுது, இருந்தாலும் நீயும் மாமாவும் ஒன்றா வரணும்னு என் மாமியாரும் விருப்பப்படுறாங்க, நீ வருவேலக்கா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வரேன்னு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. அந்த சமயம் கிச்சனுக்கு வந்த முத்து, மீனா சவாரிக்கு கிளம்பட்டுமான்னு கேட்க, இங்கே சீதா சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. அருணோட வீட்டில் மாப்பிள்ளை விருந்து வைக்கிறதுனால நம்ம 2 பேரும் வரணும்னு அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல, உடனே முத்துவும், அந்த அருணோட கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன், எப்படியோ சீதாவுக்காக வந்துட்டேன், ஆனால் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய எண்ணமே எனக்கு இல்லை, அருண் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை, அவனை இன்னும் எனக்கு பிடிக்காது, என்னை பார்த்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, எல்லாரும் சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க, அதில் நான் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லை வரணும்னு ஆசைப்பட்டாலும் வர முடியாது, எனக்கு வேற ஒரு பெரிய சவாரி கிடச்சிருக்கிறதுனால நான் அங்கே போக வேண்டிய வேலை இருக்குது மீனா, என்னை நீ தப்பாக நினச்சிக்காத, நீ மட்டும் போயிட்டு வா, அங்கே உன் தங்கச்சி உன் அம்மா தம்பின்னு எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வா, மற்றபடி இது ஒரு பிரச்சனையாகி நம்ம 2 பேரும் அதனால் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வரக்கூடாதுன்னு இருக்கீங்க அப்படி தானேன்னு கேட்க, அந்த அருண் எனக்கு என்னெல்லாம் செஞ்சான்னு உனக்கு தெரியும், எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ சந்தோஷமாக போயிட்டு வாயேன், நான் சவாரி முடிச்சுட்டு வர ரொம்ப நேரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு. உடனே இங்கே சீதாவும் அருணோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் இங்கே மீனாவை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, ஆமாம் முத்து வரலையான்னு கேட்க, இல்லைங்க அவர் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிருக்காருன்னு சொல்ல, உடனே அருணும், எனக்கு நல்லா தெரியும், நான் கூப்பிட்டு அந்த அருண் வருவாரா, இல்லை எங்கள் வீட்டுக்கு நான் இருக்கிறதுனால வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு, இன்னும் முத்துவுக்கு என் மேலே இருக்கிற கோபம் போகலை போலையே அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், அதெல்லாம் இல்லைங்க எல்லாம் சரியாயிரும், சீதா நீ சந்தோஷமாக இருக்கல்லன்னு கேட்க, அக்கா நம்ம வீட்டில் நான் எப்படி சந்தோஷமாக இருந்தனோ அதே மாதிரி என் மாமியாரும் அருணும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே சீதாவோட மாமியார் சீதாவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது கவனிச்சுக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்த மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு என் மாமியார் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனைனா அதை பார்த்து சிரிப்பாங்க, ஆனால் சீதாவை புரிஞ்சுக்கிட்டு சீதாவை எந்த வேலையும் செய்ய விடாமல் அருணோட அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாங்க சீதா. இதே எனக்கும் இப்படி ஒரு மாமியார் கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கு என்னதான் நடந்தாலும் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய என்னை மருமகளாகவே அங்கே வச்சுருக்காங்க விஜயாத்தை, ஆனால் சீதா அப்படி கிடையாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, சீதா என் மருமக கிடையாது என் மக அப்படின்னு சந்தோஷமாக அருணோட அம்மா சொல்கிறத கேட்க ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது. சீதா அவளுடைய வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டாலே எப்படி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு யோசித்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது, ஒவ்வொருத்தரும் இங்கே சீதாவையும் சீதா மாமியாரையும் நல்ல விதமாக பேசுகிறத பார்க்க எனக்கும் என் அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் இங்கே சந்திராவும் சீதாக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடியுது. சீதா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து வந்த மீனாவும் அமைதியாக இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்க, தன்னுடைய சவாரியெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து முத்துவும் வீட்டுக்கு வராரு. என்ன மீனா சாப்பிட்டுட்டியா, வா ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, வேண்டாங்க எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம், நீங்கள் சாப்பிட்றீங்களா, நான் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க மீனா. ஏன் மீனா உன் முகமே சரியில்லை, அந்த அருண் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, அந்த அருண் உன்னையும் ஏதாவது தப்பாக பேசிட்டானான்னு கேட்க, இல்லைங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, சீதாவுக்கு ஒரு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட தெளிவாக சொல்ல, உடனே முத்து, அப்படியா, எனக்கு தான் அந்த அருணை பிடிக்காது, ஆனால் சீதா கிட்ட அருண் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறான், அவங்க அம்மாவும் சீதாவை தன்னுடைய மகளாக பார்த்துக்கிறாங்கன்னு நீ சொல்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என் அம்மாவையும் என் தம்பியவும் அவ்வளோ மதிப்பு மரியாதையோடு கவனிச்சுக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவை சம்மந்தின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடியும் பாராட்டி பேசினாங்க, மீனா இங்கே வந்து சீதா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு காரணமே சீதாவோட அம்மா தான், சீதாவை அவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்கன்னு பெருமையாக பேசுகிறதெல்லாம் கேட்டு எனக்கு என்ன சொல்லனே தெரியாமல் சந்தோஷத்தில் நின்னேன் தெரியுமா, ஆனால் இந்த வீட்டுக்கு என் அம்மா வந்தாலே அவமானப்பட்டு தான் திரும்பி போவாங்க, என் தம்பியை பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் என் தம்பியை பார்த்தாலே இந்த மனோஜ் ரோகிணின்னு எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது,
கவலைப்படாத மீனா, உன் தம்பிக்குன்னு ஒரு வேலையை நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அங்கே சத்யா சேர்ந்து நல்ல வேலை பார்த்தான்னு வையேன், கை நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. சீதாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி உங்கள் அம்மா கடைக்குன்னு கடைக்கு பூ கடைக்குன்னு போகாமல் வீட்டில் இருந்தால் கூட வர வருமானத்தை வச்சு இங்கே நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துப்பான் சத்யா. உனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைக்கல, எனக்கு நல்ல அம்மா கிடைக்கல. என் அம்மாவோட இடத்துலேருந்து நீ தான் என்னை நல்லா கவனிச்சுக்கிற. என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. 2 நாள் இந்த வீட்டில் நீ இல்லாமல் கஷ்டப்பட்டேன் பார்த்தியா, அப்போ தான் உன் அருமை பெருமை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை நினச்சி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு முத்து. இன்னொரு பக்கம் மீனா நினைக்கிறாங்க, என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. ஆனால் என்னுடைய மாமியார் என்னை கவனிக்காமல் பார்த்துக்காம எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கு ஆறுதலாக பேசினாலும் முத்துக்கிட்ட இங்கே மீனாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே மனோஜ் ரோகிணி கிட்ட, ஆமாம் ரோகிணி, ஸ்ருதியோட அம்மா நம்ம கடையில் இருந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அதுக்கு பணத்தை அனுப்பி விட்றதா சொன்னாங்களே, பணத்தை அனுப்பிட்டாங்களா? ஏன்னா கணக்கில் பணம் எதுவும் இல்லைன்னா அப்புறம் எங்கள் அப்பா கேள்வி கேட்பாரு. எல்லாத்துக்கும் சரியாக கணக்கு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, ஆமாம் ஸ்ருதியோட அம்மா கடையில் பேசுனாங்கல்ல, அவங்க வேற உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 2 லட்ச ரூபா பணத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் எப்படி செய்கிறது? சொல்லப்போனால் ரவி ஸ்ருதி இந்த வீட்டில் இருக்கிறது ஸ்ருதியோட அம்மாவுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரும் அப்படியே அவங்க வீட்டுக்கே வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா சுதா. அதுக்காக தான் என்ன உதவிக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். இதில் மனோஜ் வேற ஸ்ருதியோட அம்மா பணத்தை கொடுத்துட்டாங்களான்னு கேட்க, நான் தான் அந்த பொருளுக்கு பணத்தை கொடுக்கணும். இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் கேட்டால் நான் 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறது சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மனோஜ், அவங்க அம்மா உடனே பணத்தை அனுப்பிட்டாங்க. அதை நான் கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாமல் இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி. ரோகிணி பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, இந்த சுதா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த ரவியும் ஸ்ருதியும் என்னை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. அப்புறம் கண்டிப்பாக 2 லட்ச ரூபா பணம் நான் வாங்கியிருக்க விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கு பதிலாக வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கி சுதா கிட்ட பணத்தை திருப்பி தரது தான் ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் செஞ்ச தப்புக்காக விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்காம மீனா முத்து முன்னாடி என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, அப்பப்போ திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதில் இவங்க வேற இப்படி செய்ய சொல்கிறாங்கன்னு இந்த சுதாவுக்காக ஸ்ருதியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச மாதிரி நான் இருக்கக்கூடாது. அது பெரிய தப்பாக வேற போயிடும். அதனால் வேறு யார்கிட்டையாவது பணத்தை கடனாக கேட்கணும். வேறு எனக்கு யார் தெரியும், சிட்டிக்கிட்ட போக முடியாது. வித்யாக்கே ஃபோன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ரோகிணி வேறு வழி இல்லாமல் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வித்யா ரொம்ப நாள் கழிச்சு, என்ன இந்த ரோகிணி நான் திட்டினதுக்கப்புறமா கோவத்தில் ஃபோன் பண்ணாமல் இருந்தா இப்போ என்ன ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்ன ரோகிணி, என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, என்ன வித்யா, முன்னாடிலாம் பாசமாக பேசுவ ரோகிணி, நீ வீட்டு பக்கமே வரலையேன்னு என்னை விசாரிப்ப. ஆனால் இப்போ என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்குற? நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என் ஃப்ரெண்டாக இருந்ததெல்லாம் முன்னாடி, இப்போ கிடையாது. நீ தான் காரணமே இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியே ரோகிணி, அதனால தான் கேட்குறேன். ஏதாவது பிரச்சனையா என்ன? என்ன தேடி ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, பிரச்சனை எதுவும் இல்லை, நீ நல்லா இருக்கியா வித்யா? நீ திட்டினதுக்கப்புறமா உன்னை பார்க்க வரவும் இல்லை, உனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு வித்யா சிரிச்சுக்கிட்டே, நான் என்ன தப்பு பண்ணேன் நீ என் மேலே கோவப்படுறதுக்கு? நீ தான் செய்கிறது எல்லாமே தப்பு. சொல்லப்போனால் நாங்கள் எல்லாரும் தான் உன் மேலே கோவப்படணும். நீ ஃபோன் பண்ணலன்னா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேனா? நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு மட்டும் சொல்லு. நீ ஃபோன் பண்ணாலே ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துட்டு உன்கிட்ட பேசக்கூடாது, உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன்ல அப்படின்னு வித்யா சொல்ல, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன். சரி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க வித்யா. இல்லை என் மாமியாருக்காக அந்த பணத்தெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்ல முருகன்கிட்ட இருந்து, அப்புறம் நீயும் அந்த பணத்தை திருப்பி கேட்டுட்ட. வேறு வழி இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கி 1 லட்ச ரூபாயை என் அத்தைக்கிட்டையும் இன்னொரு 1 லட்ச ரூபாயை முருகன்கிட்டையும் கொடுத்து அப்போதைக்கு பிரச்சனையை சமாளிச்சுட்டேன். ஆனால் இப்போ அந்த ஸ்ருதியோட மாமியார் என்னடானா, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொன்ன மாதிரி செய்யணும், இல்லைனா நீ பணத்தை திருப்பி கொடுன்னு பிரச்சனை செய்கிறாங்க வித்யா. இதிலேருந்து நீ மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடியும், உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு ரோகிணி கேட்க, அதுக்குடனே வித்யா, இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் நீ உன்னை பற்றி மட்டும்தானே யோசிக்கிற. அதனால தான் நான் உன்னை கண்டுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டேன். இப்போ என்னால் என்ன உதவி செய்ய முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை,
உன்கிட்ட ஒரு 1,00,000 இருந்தால் கொடு, அப்படியே முருகன் கிட்ட இன்னொரு 1,00,000 இருந்தால் கேட்டு வாங்கி கொடு. நான் இப்போதைக்கு ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டாம்ல. ஏன்னா அவங்க குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறதுக்காகவும் ஸ்ருதி ரவியை குடும்பத்திலேருந்து பிரித்து அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காகவும் என்னால் பிரச்சனையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சால் நான் என் மாமியார்கிட்டையும் முத்து மீனான்னு எல்லார்கிட்டேயும் மாட்டிப்பேன். நான் அவமானப்பட்டு நிற்கணும். பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு நினச்சா எங்கே போய் யார்கிட்ட அந்த 2,00,000 பணத்தை கேட்குறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீ தான் என் ஃப்ரெண்டு. உன்னை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியாது. நீ சொல்லி தானே நான் சிட்டிக்கிட்டேயே போய் கடன் வாங்கினேன். உன் மூலமாக தான் சிட்டி கடன் தரானே எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு பிரச்சனையில் வசமாக மாட்டிகிட்டு இருக்கேன். அதுலேயும் இந்த ஸ்ருதியோட அம்மா கடைக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு 2,00,000 பணத்தை நீ தரணும்ல, அதுலேருந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல. இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டான். மனோஜை பற்றி உனக்கு தெரியும்ல, எப்படியா இருந்தாலும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காமல் இருக்க மனோஜ் இதெல்லாம் நினச்சி ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் பணத்தை கொடுத்து அந்த சுதா கிட்டேருந்து வாங்கின பணத்தை கொடுத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எனக்கு நீ உதவி செய்வியான்னு கேட்டு ரோகிணி பேச உடனே வித்யா சிரிச்சுக்கிட்டே, அது எப்படி ரோகிணி, உனக்கு ஒரு பிரச்சனை நான் உடனே என்கிட்ட வர. ஆனால் நீ என்னை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உன்னால் நான் எவ்வளவோ முத்து மீனா கிட்ட மாட்டிக்கிறதா இருந்தேன். அப்போ கூட நீ உதவி செய்யலையே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்கு உதவி செஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? அப்படியே பணம் கொடுத்தாலும் நீ சீக்கிரமாக திருப்பி தரவே மாட்ட. நான் உன்னை திட்டினதுனால தானே கோவத்தில் பணத்தை கொடுத்த. இல்லைனா உன்கிட்டேருந்து பணத்தை வாங்க முடியுமா? ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா திருப்பி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தான் அந்த எண்ணமே இல்லையே. நீ மற்றவங்கள ஏமாற்ற மட்டும்தானே உனக்கு தெரியும்னு சொல்ல. வித்யா இப்படிலாம் பேசாத. என்னதான் இருந்தாலும் உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வர மாட்டேங்குது. எனக்கு இந்த உதவியை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்ல, நான் முருகன்கிட்ட ஏற்கனவே உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். உனக்கு இனி எந்த உதவியும் செஞ்சு கொடுக்கவே கூடாதுன்னு முருகன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இனி நான் எனக்கு வீட்டுக்காரராக வரப்போகிற முருகன் பேச்சு தானே கேட்க முடியும். உனக்கு உதவி செஞ்சு நான் முருகன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில் ஒன்றை மாதிரியே பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் சமாளிக்கிற அளவு எனக்கு உன்னுடைய திறமை இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை. நான் எப்பயும் போல் மீனா முத்து மாதிரி சந்தோஷமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் யார்கிட்டையும் உனக்காகலாம் பணம் கேட்டு வாங்கி தரவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது. உதவி கேட்டு இனி எனக்கு ஃபோன் பண்ணாத. உனக்கு உதவி செஞ்சு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அப்படி ஒரு ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாம் ரோகிணி. எப்படியோ இது உன்னுடைய பிரச்சனை. நீயா ஆரம்பித்த பிரச்சனையை நீ தான் முடிச்சு வைக்கணும். இதில் என்ன தலையிட வைக்காத. அது மட்டும் இல்லாமல் உன் வேலையை மட்டும் பாரு. மறுபடியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன், அவ்வளவுதான். உனக்கு பணம் தேவைன்னா உடனே என் ஞாபகம் வந்துடுமே, உனக்கும் வேறு வேலை இல்லை அப்படின்னு கோவமாக பேசிட்டு வித்யா உடனே ஃபோனை வைக்க ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வித்யா கிட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி முருகன்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கிடலாம். வித்யாவும் நல்லா சம்பாதிக்கிறா, அவகிட்ட கண்டிப்பாக பணம் இருக்கும், அதுவும் வாங்கலான்னு நினச்சா வித்யா எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறா. என்கிட்ட பேசினாலே கோவமாக தான் பேசுகிறா. வர வர வித்யா ரொம்ப மாறிட்டா. அவள் வாழ்க்கையை பற்றி நினைக்கிறா, முருகனை பற்றி யோசிக்கிறா. இத்தனை வருஷமாக அவளுக்கு நான் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையவும் என்னை பற்றியும் வித்யா யோசிக்க மாட்டேங்கிறாளே. வித்யா கிட்ட இருந்து பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன செய்ய இப்போ அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. ரோகிணியால் 2,00,000 பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. கண்டிப்பாக சுதாக்கு 2,00,000 பணம் கொடுக்க முடியாதுன்னு ரோகிணிக்கு தெரியுது. அந்த சமயம் இங்கே சுதாவும் வாசுதேவனும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வாசுதேவன், என்ன சுதா, நீ சொல்கிற மாதிரியே அந்த ரோகிணி வந்து செஞ்சிருவாள்லன்னு கேட்கும்போது, இப்போ கூட நான் ஃபோன் பண்ணுறேன், ரோகிணி என்ன செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு வாசுதேவன் முன்னாடியே ரோகிணிக்கு சுதா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணி இருந்த கோவத்தில், ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா ரோகிணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ போய் அந்த நீத்துக்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டி தப்பாக நினைக்காதீங்க, நான் போய் அங்கே எப்படி பேசுன்னு கூட எனக்கு தெரியல. இதனால் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்து விஜயாத்த இருக்கிற கோவத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா என்ன யார் பார்த்துப்பா? உங்களுக்கு நான் 2,00,000 பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் சொன்னதை என்னால் செய்யவே முடியாதுன்னு சொல்ல, உடனே சுதா சிரிச்சுக்கிட்டே, அப்போ என் பணத்தை இப்போவே திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, 2,00,000 எப்படி நான் உடனே திருப்பி தர முடியும்? நான் ஏற்கனவே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லை, நீங்கள் கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு. அப்படி என்கிட்ட பணம் இருந்தால் உங்களை தேடி உதவி கேட்டு நான் ஏன் வந்திருக்க போகிறேன்? அந்த பணத்தை வாங்கினதுனால நீங்களும் திட்டம் போட்டு ஒவ்வொன்றா செய்ய சொன்னால் எப்படி என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்? உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அது செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு ரோகிணி, நாளைக்குள்ளே நான் சொன்னதை நீ கேட்கல, நான் சொன்னதை நீ செய்யலைன்னா உன் வீட்டுக்கு வருவேன், பணத்தை கேட்பேன்.
உன்னை பற்றி உன் மாமியார்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொல்ல, உடனே ரோகிணியும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் செய்ய முடியாது. கேட்ட 2 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி தர முடியாது அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேசிட்டு ஃபோனை வைக்க, இதை கேட்டுட்டு ஸ்ருதியோட அம்மா சுதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே வாசுதேவன், என்ன சுதா இதெல்லாம், அந்த ரோகிணி இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்கா, இதுக்கா 2 லட்ச ரூபா பணத்தை நம்ம எடுத்து கொடுத்தோம்? பாத்தியா, அந்த ரோகிணி நம்மளையே ஏமாத்த பார்க்குறா. எவ்வளோ திமிரு இருந்தா உன்னை எதிர்த்து பேசிட்டு ஃபோனை வச்சிருப்பா அந்த ரோகிணி. நீ சொன்னதை ரோகிணி செய்ய மாட்டாளாம், பணத்தையும் திருப்பி தர மாட்டாளாம். ரோகிணியை இப்படியே சும்மா விட்டுறலான்னு நினைக்கிறியா சுதா அப்படின்னு வாசுதேவன் கேட்க, உடனே சுதா சொல்கிறாங்க, அது எப்படிங்க, திமிரா பேசின ரோகிணியை சும்மா விட்டுருவேனா? சாதாரணமாக நானே போய் உண்மையெல்லாம் சொல்லி அவளை மாட்டி விடணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சும்மா விட மாட்டேன். ரோகிணி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரோகிணி நிலைமையை என்ன ஆக்க போகிறேன்னு பாருங்களேன். நான் சொன்னதை செஞ்சிட்டேன்னு நினச்சி அழுகணும். ரோகிணி பேசின பேச்சுக்கு என் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கணும். செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு குடும்பத்துக்கு தெரியாமல் என்கிட்ட பணத்தை வாங்கி என்னையும் ஏமாத்தலான்னு நினைக்கிறா. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி அந்த விஜயா குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினச்சா நான் சும்மா விட்டுருவேனா? நான் சொன்னதை ரோகிணி செய்ய மாட்டேன்னு எப்போ சொன்னாலோ அப்பயே அவளை எப்படி மாட்டி விடணும்னு நான் யோசனை பண்ணிட்டேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வாசுதேவன் கிட்ட இங்கே சுதா சொல்லும்போது, உடனே வாசுதேவனும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சுதா, அந்த பணமும் நமக்கு கிடைக்கணும், நம்மளை ஏமாத்தணும்னு நினச்ச ரோகிணியும் சும்மா விடக்கூடாது, அவமானப்படுத்தணும். நீ புரியுதுல்ல, நம்ம பணம் நமக்கு வரணும் சுதா அப்படின்னு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, நாளைக்கே அந்த ரோகிணியை என்ன செய்கிறேன்னு பாருங்க அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க சுதா. இங்கே போலீஸ்கிட்ட ரோகிணி தங்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இப்போ பணத்தை கேட்டால் திருப்பி தர முடியாதுன்னு என்கிட்ட ஃபோனில் பேசினேன், எல்லா ஆதாரமும் இருக்குது, நீங்களே கேளுங்க சார், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரருக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும், ஆனால் இப்படி என் சொந்தக்கார பொண்ணாலேயே ஏமாறுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு ஸ்ருதியவும் அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ரோகிணி கேட்ட உடனே அவள் குடும்பத்துக்கு கூட தெரியாமல் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து உதவி செஞ்சேன். ஆனால் அவள் குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி என் குடும்பத்தையும் ஏமாத்தணும்னு நினைக்கிறா. இதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை, எங்கள் பணம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அங்கே போலீஸில் ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க சுதா. இங்கே மீனா எப்பயும் போல் எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து, என்ன மீனா நீ எல்லாரையும் போய் கூப்பிட்டுட்டு சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் என்ன, நீ சமைச்சு வச்சா அவங்களுக்கே சாப்பிட தெரியாதா அப்படின்னு கேட்க, உடனே விஜயாவும், ஏன் உன் பொண்டாட்டி எங்களெல்லாம் கூப்பிட்டா என்ன ஆயிரும், அவளுக்கு இதான வேலை, வீட்டு வேலை செய்யாமல் அவள் வேற பெருசாக என்ன வேலை செஞ்சிட போகிறா, போய் அந்த மனோஜை கூட்டிகிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உங்கள் பையன் மனோஜுக்கு சாப்பிட முடியாதா? மீனா வீட்டு வேலையை செய்கிறது, வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காளே, சமைச்சு வச்சதை கூட எடுத்து சாப்பிட முடியாதா? அதுக்கும் மீனா கூடவே நிற்கணுமா என்ன? எவ்வளோ வேலையை தான் மீனா தனியாக இருந்து செய்வா? 2 நாள் மீனா வீட்டில் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, யாராவது உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தாங்களாமா? இல்லைல்ல, அப்போ மீனா செய்கிற வேலையை கொஞ்சமாவது நீங்கள் மதிக்க வேண்டாமா? நான் இப்போ சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் நல்ல மாமியாராக மாறுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த குடும்பத்தில் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எனக்கு நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நான் விரும்பலை. எப்படி மற்றவங்களுக்கு மதிப்பு தரீங்களோ அதே மாதிரி மீனாவுக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மீனா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தா அவள் எப்போ தான் ரெஸ்ட் எடுப்பா? மீனா சாப்பிட்டாலான்னு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்குற மீனா ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அவள் ஆரோக்கியமாக இருந்தால் எங்களுக்கு என்ன, ஆரோக்கியமாக இல்லைன்னா எங்களுக்கு என்ன, அவள் சமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். நீ இவ்வளோ பேசாத முத்து, நீ மீனாக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் நான் மனசு மாறிடுவேன் நான் விஜயா கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் மனசு மாறவே வேண்டாம், ஆனால் இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் போய் சொல்லி ஏமாத்தினவங்களை எல்லாத்தையும் நீங்கள் மதிக்கிறீங்க, அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு சிரித்து பேசுகிறீங்க. ஆனால் மீனா குடும்பத்துக்காகவே பொறுப்பான மருமகளாக இருக்கா. மீனா மட்டும் இல்லைன்னா சரியான சாப்பாடும் கிடைக்காது, நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுவீங்க. மீனாவே மனசு மாறி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறத நினச்சி சந்தோஷப்படணும். இனி யார் யாருக்கு சாப்பாடு வேணுமோ சாப்பிடுங்க. மீனா யாரையும் கூப்பிட மாட்டா. அப்படியே மீனா அதிகமாக வீட்டு வேலை செய்யணும்னு நீங்கள் நினச்சா எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் மீனா சமைச்சு கொடுப்பா. மற்ற எல்லாரும் தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நீ ரொம்ப வீட்டு வேலையெல்லாம் செய்யாத மீனா. நீ அப்படி எல்லாருக்கும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறதுனால உன்னை யாரும் இங்கே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்க அங்கே சுதா வராங்க. சுதாவை பார்த்த உடனே இங்கே விஜயா, வாங்க சம்மந்தி, வாங்க சாப்பிடுங்க சம்மந்தி, எல்லாரும் இப்போ தான் சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்றீங்க, ஆனால் நான் சந்தோஷமே இல்லாமல் ஏமாந்து போய் நிற்கிறேன் சம்மந்தி அப்படின்னு பேச ஆரம்பிக்க, உடனே அண்ணாமலையும், என்னாச்சு,
வந்த உடனே இப்படி ஏமாந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி யார்கிட்ட ஏமாந்தீங்க? என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறாங்க அண்ணாமலை. உடனே சுதாவும் என்னை ஏமாத்துனது உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி அங்கே வந்து என்னம்மா பேசுகிறீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனை செய்யலான்னு பார்க்குறீங்களா? உங்களை இங்கே யார் ஏமாத்திருக்க போகிறது? என்ன சொல்ல வரீங்க? தெளிவாக பேசுங்கன்னு சொல்ல, அங்கே போலீஸும் வந்து நிற்கும்போது, உடனே இங்கே ரவியும் அத்தை என்ன போலீஸ் எல்லாம் வர வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் கூப்பிட்டு தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாப்பிள்ள, நான் தான் போலீஸை வர வச்சேன். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க தானே சொல்லும்போது ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. வேணும்னே இந்த சுதா பணத்தை தர மாதிரி தந்துட்டு இப்படி இங்கே வீடு தேடி வந்து என்னை அவமானப்படுத்தணும்னு வந்துட்டாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே இப்படி வந்து நிற்கிறாங்களே அதுவும் போலீஸோட அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக நிற்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே முத்துவும் இவங்க ஏதாவது பிரச்சனை செய்ய வந்திருப்பாங்கப்பா, உங்களுக்கு தெரியாது, இவங்க வந்தாலே இப்படி தான் செய்வாங்கன்னு. என்ன பழகுறலே, உங்கள் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு முதல்ல அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, நீ அமைதியாரு முத்து, உன்கிட்ட நான் எதுவும் பேச வரல, நான் பேச வந்தது சம்மந்திக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா சுதா. எனக்கு ஒன்றுமே புரியலையே சம்மந்தி, என்னங்க பிரச்சனைன்னு இங்கே விஜயா கேட்க, உங்கள் மூத்த மருமக ரோகிணி என்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினாங்க. ஏதோ பண பிரச்சனை, பண தேவை இருக்குன்னு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போய் தெரிஞ்சவங்களாச்சே, அதுவும் சம்மந்தி வீட்டில் உள்ள ரோகிணியாச்சேன்னு நம்பி கொடுத்தேன். இப்போ பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு திமிரா பேசுகிறா உங்கள் மருமக ரோகிணி. பணத்தை கேட்டு வாங்க முடியாதுன்ற நிலமையில நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வச்சிருக்கேன். பதில் சொல்லுங்க. என் பணத்தை திருப்பி கேளுங்க. திருப்பி தர சொல்லுங்க உங்கள் மருமக ரோகிணியை. உங்கள் மருமக ரோகிணியோட லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதனால தான் வீடு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாருமே ரோகிணியை பார்க்க ரோகிணி அப்படி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்த போலீஸும் யாருமா ரோகிணி, இங்கே வாங்க. ஏமா இவங்ககிட்ட பணம் வாங்கினீங்களான்னு கேட்க, ஆமாம் சார் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு திருப்பி தர முடியாதுன்னு ஃபோனில் பேசியிருக்கீங்க. எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. பணத்தை வாங்கலைன்னு உங்களால் சொல்ல முடியாது. இவங்கள ஏமாத்துறதுக்காக தான் வீடு தேடி போய் பணம் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பணத்தை திருப்பி தந்துடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் இவங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்க. கோவத்தில் தான் அப்படி பேசினேன். நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்ல, நம்பாதீங்க சார், இந்த பொண்ணை நம்பவே நம்பாதீங்க. இந்த ரோகிணி இந்த வீட்டில் உள்ளவங்களே ஏமாத்திருக்கா. வேணும்னா என் சம்மந்திக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும் ஆமாம், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க இந்த ரோகிணி ஏமாத்திருக்கா. ஆனால் ஏன் சம்மந்தி உங்ககிட்ட ரோகிணி பணம் வாங்கினான்னு கேட்குறாங்க விஜயா. உடனே சுதாவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சம்மந்தி. வீடு தேடி வந்தது ரோகிணி. எனக்கு ஏதோ பண பிரச்சனை இருக்குது. நான் என் மாமியாருக்கு பணம் கொடுக்கணும். நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அழுதாங்க. வேறு வழி இல்லாமல் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன். திருப்பி தருவாங்கன்னு பார்த்தா பணத்தையும் தராமல் என்னை ஏமாத்தலான்னு நினச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதனால தான் கேட்டதுக்கு உங்கள் மருமக பதில் பேசவே இல்லை. நீங்கள் கேளுங்க உங்கள் மருமக கிட்ட, எதுக்காக இப்படி பணத்தை என்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னு அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த விஜயா ரொம்பவே கோவத்தில் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி, என்ன செஞ்சு வச்சுருக்க? சம்மந்திக்கிட்ட போய் பணம் வாங்கினியான்னு கேட்க, ஆமாம் ஆண்டி பணம் வாங்கினேன். அந்த நகைக்காக 1 லட்ச ரூபா பணம் நீங்கள் உடனே தந்தாகணும்னு சொன்னீங்க. எனக்கு வேற வழி தெரியல. எங்கே போய் கடன் வாங்குறதுன்னு தெரியல. வித்யா கிட்ட கேட்டேன். வித்யாவும் சரியாக பதில் பேசலை. அவகிட்ட இருந்து பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நான் இப்படி ஸ்ருதியோட அம்மா நம்ம சொந்தக்காரங்க தான், நம்பி பணம் தந்தாங்கன்னா திருப்பி தந்துடலான்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் அவங்க இப்படி என்னை மாட்டி விடுவாங்க, நான் ஏமாற்ற போகிறதா சொல்லி இப்படி போலீஸை வர வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் நான் அந்த பணத்தை திருப்பி தந்துடலாம் தான் நினச்சேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆன்ட்டின்னு சொல்ல, ஸ்ருதி ரொம்ப கோவமா, ரோகிணி அசிங்கமால இப்படி செய்ய, என்கிட்ட வந்து பணத்தை கேட்டீங்க, தர முடியாதுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா கிட்ட போய் எதுக்கு பணம் வாங்கினீங்க? யாரை கேட்டுங்க அங்கே போய் பணம் வாங்கினீங்க? நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துன மாதிரி என் குடும்பத்தையும் ஏமாத்தலாம்னு நினச்சிட்டிங்களா? சொல்லப்போனால் நீங்கள் பணம் வாங்குறதா இருந்தால் முதல்ல என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல. நீங்களா எப்படி போய் எங்கள் அம்மா கிட்ட பணத்தை வாங்கியிருப்பீங்க? அவ்வளோ தைரியமாயிருச்சு. இந்த உண்மையை வேற யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஏதோ பெரிய தப்பு பண்ணுறீங்க, ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அது இருக்கட்டும், நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு தர முடியாதுன்னு வேற திமிரா பேசியிருக்கிறீங்களே ஃபோனில், இதெல்லாம் தப்பு இல்லை? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க ரோகிணி? வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துனது பத்தாதுன்னு எங்கள் வீட்டில் என் அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்கள ஏமாத்தலான்னு நினச்சா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அதான் போலீஸோடு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்ல, உடனே ரோகிணி அழுதுகிட்டே, அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா என்கிட்ட ஒரு பெரிய உதவியை கேட்டாங்க. நான் போய் அந்த நீத்துக்கிட்ட பேசணுமா.
எப்படியாவது ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடாது. என் பொண்ணு ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் என் மாப்பிள்ளை ரவி வேலை பார்க்கணும். அதுக்கு நீ தான் பிரச்சனை செஞ்சு ரவியை அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். சொல்லப்போனால் ஸ்ருதி, உங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க கிடையாது. உங்கள் 2 பேரையும் இந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நான் பணம் வாங்கினதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதனால் என்ன மாட்டி விடணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி ரொம்ப கோவமா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ பணம் வாங்க போய் தானே என்னையும் ரவியவும் இந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடலான்னு எங்கம்மா நினச்சாங்க. நீ மற்றவங்கள ஏமாத்தாமல் இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது. நீ செஞ்ச தப்பை மறைப்ப. இதில் எங்கள் அம்மா தப்பு செஞ்சதா வேற பொய் சொல்கிறியா? எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். அவங்களே என்னையும் ரவியவும் பிரிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆனால் நீ செஞ்சது பெரிய தப்பு தானே. நீ எங்கள் அம்மா கிட்ட பணத்தை வாங்கியிருக்கவும் கூடாது, அவங்கள ஏமாற்றணும்னு நினச்சிருக்கவும் கூடாது. அதுக்காகவே நானே உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு இங்கே ஸ்ருதி ரொம்பவே கோவமாக திட்டுறாங்க. அங்கே வந்த போலீஸும் ரோகிணி கிட்ட, இன்னைக்கு நீங்கள் பணத்தை திருப்பி தரலனா கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திட்டுருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே ஏமாத்திருக்கீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு அங்கே வந்த போலீஸும் ரோகிணி கிட்ட சொல்ல, உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடு மனோஜ். இப்போவே அந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் என்ன எல்லாரும் மதிப்பாங்க மனோஜ். நீ எப்படியாவது பணம் கொடு மனோஜ். நீ மட்டும் பணம் கொடுக்கலனா இப்போ வந்த போலீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கணும். ஒரு பக்கம் ஸ்ருதி, ஒரு பக்கம் ஸ்ருதியோட அம்மான்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல, உடனே விஜயா, எதுக்கு என் பையன் மனோஜ் உனக்கு எதுக்குடி பணம் கொடுக்கணும்? எங்களை கேட்டால் நீ சம்மந்திக்கிட்ட போய் பணம் வாங்கின? உன்னுடைய தேவைக்காக நீ கடன் வாங்கினா அந்த பணத்தை நீ தான் கொடுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நினச்சேன். சம்மந்தி வந்ததுக்கப்புறமா தான் உன் லட்சணம் என்னென்னு தெரியுது. அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி இப்படி அவமானப்பட்டு நிற்கிறிய, அசிங்கமா இல்லை உனக்கு? இதெல்லாம் முன்னாடியே ஸ்ருதிக்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை மனோஜ்கிட்டையாவது சொல்லியிருக்கணும். இப்படி யாருக்கும் தெரியாமல் நீ செய்கிற வேலையால் நாங்களும் அவமானப்பட்டு நிற்கிறோம். மனோஜ் என்ன சொன்னாலும் ரோகிணிக்கு நீ உதவி செய்யவே கூடாது. போலீஸ் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தட்டும். சம்மந்திக்கிட்ட எப்படி இவ பணத்தை திருப்பி தரான்னு நான் பார்க்குறேன். ஸ்ருதி, நீ இனி இந்த ரோகிணி என்ன சொன்னாலும் நீ கேட்காத. எதுக்கும் யாரும் பணம் கொடுக்காதீங்க. ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் வீடு தேடி வந்த போலீஸ் முன்னாடி தலகுனியை வச்சுட்டா அப்படின்னு விஜயா ரொம்ப கோவத்தில் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே அண்ணாமலையும், மனோஜ் இதெல்லாம் உனக்கும் தெரியுமான்னு கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து அங்கே கடையில் பொருள் வாங்கினாங்க. அதுக்கு கூட பணம் தராமல் தான்ப்பா போனாங்க. அதுக்கு கூட கேட்டதுக்கு இந்த ரோகிணி ஏதோ சமாளிச்சாப்பா. அப்போ அதுக்கும் இந்த ரோகிணி இவங்க பணம் தரலன்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதியோட அம்மா, அதை எப்படி மனோஜ் நான் பணம் தர முடியும்? எனக்கே உன் பொண்டாட்டி 2 லட்ச ரூபா தரணும். நான் அந்த பணத்துலேருந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவ சொல்கிறது எல்லாமே போய் தான். யாரும் இந்த ரோகிணியை நம்பாதீங்க. எப்படி தான் இந்த மாதிரி ஏமாத்துற ரோகிணியை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கீங்களோ தெரியல. இவளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா இவ என்ன வேணாலும் செய்வா போலையே. சம்மந்தி, என்ன இருந்தாலும் மனோஜுக்கு இப்படிப்பட்ட ரோகிணியை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா முன்னாடி ஸ்ருதி பேசின பேச்சால் இருந்த கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க விஜயா. பாத்தியா, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க. ஒன்னால தாண்டி. இன்னும் என்னெல்லாம் செஞ்சு எங்களை தலகுனிய வைக்க போறியோ தெரியல. உனக்கு யாரும் உதவி செய்ய போகிறதில்ல. நீ வாங்கின பணத்தை நீயே சம்மந்திக்கிட்ட கொடுக்க முடியலனா நீ போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நில்லு. நாங்கள் இதுக்கு உனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்ல, உடனே விஜயாவும், சார் இவ எனக்கு பணம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறா. பார்த்தீங்களா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரோகிணியை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு. இந்த குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி என்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறோன்னு நினச்சி இவ பொய் சொல்கிறா சார். நான் எதுக்கு என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்க போகிறேன்? நான் ரோகிணிக்கு கொடுத்த 2 லட்ச ரூபா பணத்தை தான் திருப்பி கேட்டேன். மற்றபடி இந்த ரோகிணி எனக்கு உதவி செய்யணும்னு நான் எந்த உதவியும் கேட்கல சார். பொய் சொல்லி இவ ஏமாத்த பார்க்குறா. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன தப்பாக நினச்சா தானே பணத்தை கொடுக்க வேண்டாம். அதான் சம்மந்தி, ரோகிணி பொய் சொல்கிறா. இவ சொல்கிறத நம்பாதீங்க. எனக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்லலை. அந்த நீத்துக்கிட்ட போய் ரோகிணி பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு இப்போதைக்கு பணம் கிடச்சா போதும். ஏன் பணம் எனக்கு வேணும். என் வீட்டுக்காரர் என்ன திட்டுறாரு, யாரை கேட்டு இந்த ரோகிணிக்கு பணம் கொடுத்த? இப்படி ஏமாத்துற ரோகிணியை நம்பி நாம் ஏமாறக்கூடாதுன்னு 2 லட்ச ரூபா பணம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னு ஸ்ருதியோட அப்பாவும் ஏன் மேலே கோவப்படுறாரு. என் வீட்லேயும் ரோகிணியால் பிரச்சனை வருது. பணத்தை உங்கள் மருமகளை திருப்பி தர சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேச, உடனே விஜயாவும், இருங்க, பொறுமையாக இருங்க, எப்படியாவது ரோகிணி பணத்தை திருப்பி தந்துடுவா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இப்படி ஒரு மருமக கிடச்சிருக்காளே, நீங்கள் எப்படி தான் இவளை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கிறீங்களோ தெரியல. சொல்லப்போனால் இது உங்கள் தப்பு தான்.
யாரு என்னன்னு விசாரிக்காம மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, உங்கள் குடும்பம் அவமானப்பட்டது பத்தாதுன்னு ஸ்ருதியோட அம்மா நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. இவ பணத்தை திருப்பி தர மாட்டா. நீங்கள் செய்கிறத செய்யுங்க சார் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்ல, உடனே போலீஸும் ரோகிணி அழுதுட்டு இருக்கும்போதே, உங்கள் வீட்டிலேருந்து யாராவது பணத்தை திருப்பி தந்தாதாம்மா நீங்கள் வெளியில் வர முடியும். ஏன்னா இவங்க நீங்கள் ஏமாத்துறதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை விசாரிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி போலீஸும் ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் மனோஜை பார்த்து அழுதுகிட்டே ரோகிணி அங்கேருந்து கிளம்ப, இங்கே ஸ்ருதியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்கிட்டயாடி என்னை ஏமாத்தலான்னு நினச்சேன், பணத்தை தர முடியாதுன்னு திமிரா பேசினேன், உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு திமிரா பேசினல்ல, அதான் ரோகிணி உன்னை வசமாக மாட்டி விட்டேன். இப்போ குடும்பத்தில் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டல, இப்போ நான் யாருன்னு ரோகிணிக்கு நல்லா புரிய வந்திருக்கும் அப்படின்னு இங்கே ஸ்ருதியோட அம்மா சுதா நினைக்கிறாங்க. உடனே மனோஜ், அம்மா ரோகிணியை பார்க்கவே பாவமாக இருக்குமா, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி ரோகிணியை வெளியில் கொண்டு வரணுமான்னு மனோஜ் சொன்னதை கேட்டுட்டு விஜயா ரொம்பவே கோவமா, இன்னும் அந்த ரோகிணி என்னெல்லாம் பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியல மனோஜ். அந்த ரோகிணி இப்போ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம சம்மந்திக்கிட்ட பணத்தை வாங்கினதை கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படி ஏமாத்திருக்கால, இந்த ரோகிணியை இனி நம்பக்கூடாது, ரோகிணி இனி நம்ம வீட்டுக்கு வரவும் கூடாது, ரோகிணி வெளியில் வரணும்னு சொல்லி யாரும் பணத்தை கொடுத்து ரோகிணிக்கு உதவி செய்யவும் கூடாது, பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு இங்கே சுதா ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி, ரோகிணி என்னை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன்னு வசமாக மாட்டி விட்டதால ரோகிணி மேலே விஜயா அண்ணாமலைன்னு எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரோகிணி சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கி குடும்பத்தையே ஏமாற்றி இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்டான்னு திரும்பி ரோகிணி வந்தாலும் அவள் இந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு விஜயா நினைக்கிறாங்க. இப்படி விஜயா நினைக்கிறாங்க. என்னதான் விஜயா கோவமாக இருந்தாலும் ரோகிணி இப்படி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாலே ஸ்ருதியோட அம்மா இந்த உண்மையை என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். பாவம் ரோகிணி, எப்படி ரோகிணியை வெளியில் கொண்டு வரேன்னு தெரியலன்னு மனசு வேதனைப்படுறாரு மனோஜ்.